எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 4ஆம் இடம். ஸோ இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா 4ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலை குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற இணையதளமானது வெளியிட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 145 நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதலிடத்தை பிடிச்சிருக்கு, ரஷ்யா 2ஆவது இடத்துல இருக்குது, சீனா 3ஆவது இடத்துல இருக்குது, நம்ம இந்தியா 4ஆவது இடத்துல இருக்குது, 5ஆவது இடத்துல தென்கொரியா இருக்குது, 6ஆவது இடத்துல இங்கிலாந்து இருக்குது, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 9ஆவது இடத்துல இருக்குது. அடுத்து உலக அளவில் இராணுவத்தில் மிக குறைந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் பூட்டான் நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்து மால்டோவா 2ஆவது இடத்துல இருக்குது, 3ஆவது இடத்துல சுரினாம் இருக்குது. ரீசன் நியூஸ், 2024ஆம் ஆண்டிற்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 7ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய வீட்டு விலை குறியீட்டில் இந்தியா 14ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசை 2023 இந்தியா 49ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, இந்திய செஸ் வீரர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரக்யானந்தா. ஸோ நம்ம தமிழக வீரர் பிரக்யானந்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய செஸ் வீரர்கள் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்காரு. கவனிங்க, பிரக்யானந்தா இவர் நம்ம தமிழகத்தின் சதுரங்க வீரர். ஸோ பிரக்யானந்தா பார்த்தீங்கன்னா இப்போ நெதர்லாந்தில் நடைபெற்று வரக்கூடிய டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை வீழ்த்தியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக இப்போ நம்ம இந்திய செஸ் வீரர்கள் தரவரிசையில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்காரு பிரக்யானந்தா. அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் டிங் லிரனை வீழ்த்தியதன் மூலமாக கிளாசிக்கல் செஸ் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனை வீழ்த்திய 2ஆவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் பிரக்யானந்தா பெற்றிருக்காரு. முதல் வீரர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ரீசன் நியூஸ், சமீபத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக வைஷாலி அவர்கள் உருவெடுத்திருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, வைஷாலி இந்தியாவின் எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையத்தை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொச்சி. ஸோ இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கொச்சியில் சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையத்தை தொடங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவின் கொச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரூபாய் 4000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையத்தை கொச்சியில் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் தான் இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம். அடுத்து சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட 310 மீட்டர் நீளம் கொண்ட உலர் கப்பல் துறையும் தொடங்கி வச்சிருக்காரு. புதிய சமையல் எரிவாயு இறக்குமதி முனையத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நான்காவது கேள்வி, 14 முதல் 18 வயது வரையுடைய இளைஞர்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில மொழியில் சரளமாக படிக்க இயலவில்லை என்று அசர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 25% பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் 14லேருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய 25% இளைஞர்கள் 2ஆம் வகுப்பு பாடங்கள் அவங்களுடைய சொந்த மாநில மொழியிலே சரளமாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஆண்டு கல்வி அறிக்கை நிலை, அதாவது அசர் ஆய்வில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 14லேருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களில் 25% பேர் 2ஆம் வகுப்பு பாடங்களை கூட அவங்களுடைய மாநில மொழியில் சரளமாக படிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த 14 to 18 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களில் 86.8% பேர் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைப்படுறாங்க அப்படின்னும் இந்த ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். ஸோ ஸ்டெம் எனப்படக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் சேர்க்கைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து 5.6% இளைஞர்கள் மட்டும்தான் தொழில் பயிற்சி மற்றும் அது சார்ந்த படிப்புகளில் சேர்க்கைப்படுறாங்க அப்படின்னு இந்த அசர் ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, இன்சா 3DS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, GSLV F-14.
ஸோ இப்போ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி மாதம் வந்து GSLV F-14 ராக்கெட் மூலமாக இந்த INSAR 3DS செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு. INSAR 3DS இது வந்து காலநிலை மற்றும் வானிலை தரவுகளை பெறுவதற்கான செயற்கைக்கோள். இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா இப்போ வர பிப்ரவரி மாதம் GSLV F-14 ராக்கெட் மூலமாக இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. அடுத்து இந்த வருஷம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தேதி PSLV C-58 ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்து ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 தேதி L1 புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆதித்யா L1 விண்கலம் அப்படிங்கிறது சூரியனோட புறவெளி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. ஸோ இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 தேதி நம்ம பூமியிலேருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய L1 புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6வது பதிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியோட 6வது பதிப்பானது நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட இருக்கு. இங்கே கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள். ஸோ நம்ம தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் இந்த போட்டி நடைபெற இருக்கு. ஸோ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கு. இந்த ஆண்டு நடத்தப்படுவது வந்து இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியோட 6வது பதிப்பு. எத்தனையாவது பதிப்பு? 6வது பதிப்பு. ஸோ இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காரு. ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கப்படக்கூடிய இந்த போட்டி வந்து ஜனவரி 31ஆம் தேதி நிறைவடைய இருக்கு. 7வது கேள்வி, எந்த நாட்டின் ஹூதி கிளர்ச்சி படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏமன். ஸோ நம்ம சமீபத்தில் அடிக்கடி ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ ஏமன் நாட்டுடைய ஹூதி கிளர்ச்சி படையை இப்போ பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. கவனிங்க, ஹூதி கிளர்ச்சி படை. ஸோ இந்த ஹூதி கிளர்ச்சி படை பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் செயல்படுது. ஸோ ஈரான் நாட்டோட ஆதரவோடு தான் இந்த ஹூதி கிளர்ச்சி படையானது செயல்பட்டு வருது. இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பற்றி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஏன் பார்த்தோம்னா இப்போது செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஏன் இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா போர் நடைபெற்று வருது. இந்த போரில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தான் செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்துறதுனால இந்த ஹூதி கிளர்ச்சி படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா இப்போ அறிவிச்சிருக்கு. 8வது கேள்வி, மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். ஸோ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை திறந்து வைக்க இருக்காரு. கவனிங்க, கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம். ஸோ மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழருடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி அதை மக்கள் பார்வையிடும் வகையில் மாபெரும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த மாபெரும் ஏறுதழுவுதல் அரங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்னும் பெயர் சூட்டியிருக்காங்க. இப்போ இந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, P.S. ராமன். ஸோ இப்போது சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக P.S. ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. சீனியர் லாயர் P.S. ராமன் அப்பாயிண்டட் as அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கவனிங்க, இப்போது தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞரான P.S. ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா ஆர் சண்முக சுந்தரம். ஸோ இவர் சமீபத்தில் தான் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ அதையடுத்து P.S. ராமன் வந்து தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றிருக்காரு. ரீசன் நியூஸ், சமீபத்தில் 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட பொதுச் செயலராக பதவியேற்ற முதல் இந்தியர் யாருன்னா இந்திரமணி பாண்டே. ஷார்ட் நியூஸ், ஸோ காலை உணவு திட்டம். ஸோ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து காலை உணவு இலவசமாக வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுதான் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து சீனாவுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக 2023 சரிவு கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா சீனாவுடைய மக்கள் தொகையானது 20 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் 6.9 லட்சம் பேர் வந்து மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐநா வந்து இந்திய மக்கள் தொகையானது 142.86 கோடியாக அதிகரித்து சீனாவோட உலக மக்கள் தொகையில் முதலிடத்தை இந்தியா பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அறிவிச்சது. நெக்ஸ்ட் இப்போ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கான சர்வதேச அறிவியல் திருவிழாவானது தொடங்கப்பட்டிருக்கு. ரிவிஷன். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 4ஆம் இடம். இரண்டாவது கேள்வி, இந்திய செஸ் வீரர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரக்யானந்தா. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையத்தை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொச்சி. நான்காவது கேள்வி, 14 முதல் 18 வயது வரையுடைய இளைஞர்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில மொழியில் சரளமாக படிக்க இயலவில்லை என்று அசர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 25% பேர். ஐந்தாவது கேள்வி, இன்சாட் 3DS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, GSLV F-14. ஆறாவது கேள்வி, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6வது பதிப்பு. ஏழாவது கேள்வி, எந்த நாட்டின் ஹூதி கிளர்ச்சி படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏமன். எட்டாவது கேள்வி, மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, P.S. ராமன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.